மருதாணி வச்சு விட்டாச்சு. அது செவக்குமா செவக்காதா? மாமா அதான் கைய புடிச்சு மருதாணி போட்டு விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் மாமா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஏன் மாமா என் கைய பிடிச்சப்போ எப்படி மாமா இருந்துச்சு? சொல்லுங்க மாமா. கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? சொல்லுங்க மாமா. உன் கைய பிடிக்கும் போது எனக்கு அப்படியே வெறுப்பா இருந்தது. மாமா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சும்மா நரம்பெல்லாம் சுண்டி விட்ட மாதிரி சொகமா இருந்துச்சு மாமா. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ தடவை தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தொட்டிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தொட்டப்போ உள்ளுக்குள்ள ரத்தம் எல்லாம் அப்படியே வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு மாமா. அப்படியே என்னோட ஹார்ட் பீட் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளுக்குள்ள வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு மாமா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் என் கைய பிடிச்சிருந்தீங்க, அப்படியே நான் மயங்கி விழுந்திருப்பேன். ஏய், நான் தான் வெறுப்பா இருக்குன்னு சொல்றேன்ல, உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரல? வரல மாமா. ஏன்னா நீங்க என் கைய பிடிக்கும் போது நீங்க வெறுப்பாவே இல்ல. எப்படி சொல்ற? உங்களுக்கு என் மேல வெறுப்பு இருந்துச்சுன்னா நீங்க என் கைய சரியாவே பிடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க என் கைய பிடிக்கும் போது ஒரு கோபமும் அதே நேரத்துல அதுல ஒரு மென்மையும் இருந்துச்சு மாமா. நான் அதை வச்சுதான் சொல்றேன். ஏய், சும்மா உன் இஷ்டத்துக்கு கற்பனை அதான் சொல்லிட்டு இருக்காத. கோவம் இருந்துச்சா, அதுல ஒரு மென்மை இருந்துச்சா? என்ன கவிதை நடையில பேசுறீங்கன்னு நினைப்பா? சும்மா சும்மா சமாளிக்காதீங்க மாமா. நீங்க 1000 தடவை என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் அது பொய்ன்னு உங்க செயலை காட்டி கொடுத்துரும். ஒரு நாள் உங்க வாயில இருந்து உண்மை வரும் பாருங்க. வரும் வரும், பார்க்க தானே போறேன். பாத்தீங்களா, நான் சொன்ன உடனே போன் அடிக்குது. ஏய், இதெல்லாம் ஒரு ப்ரூஃபா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, நீங்க எதைதான் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி, போன் எடுத்துட்டு வந்து என் காதுல வைங்க. ஏய், என்ன 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 போன் எடுத்துட்டு வந்து என் காதுல வைங்கன்னு சொன்ன. என்னமோ உங்க கையை எடுத்து என் இடுப்புல வைங்கன்னு சொன்ன மாதிரி இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. சான்ஸ் இல்ல, நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன். மாமா, போன்லயா இல்ல இடுப்புலயா? ரெண்டுலயும் தான். மாமா, நான் உங்களை என் இடுப்புல கை வைக்க சொல்லல, அந்த போனை தான் எடுத்துட்டு வந்து என் காதுல வைக்க சொன்னேன். முடியாது, வேணா நீயே போய் எடுத்து பேசிக்கோ. ஐயோ மாமா, என் கை ஃபுல்லா மருதாணியா இருக்கு மாமா, நான் எப்படி காதுல வச்சுப்பேன்? மாமா மாமா ப்ளீஸ் மாமா. எடுத்துட்டு வரேன். தங்கச்சி வாயாடி தான் கூப்பிடுறா. திரும்ப. ஹலோ சக்தி. ஏ அனு, சொல்லுடி, எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். சரி சரி, வீட்டுக்கு வரியா? இங்க பெரியம்மா தாரணி அன்னைக்கு வளையல் போட்டுட்டு போக பெரியப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ வாடி. இல்ல சக்தி, நான் இன்னொரு நாள் வரேன். சக்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? ஏய் சக்தி, என்னாச்சு? அதுவா, அது வேற ஒண்ணு இல்ல. மாமா எனக்கு ஆசையா மருதாணி வச்சு விட்டுருக்காரு. அதனால போன அவர்தான் என் காதுல வச்சு பிடிச்சிட்டு இருக்காரு. அவரு கை எசுக்கு புசுக்கா பட்டுருச்சா, அதனாலதான் கத்திட்டேன். இதுக்குதான் இவளுக்கு உதவியே செய்யக்கூடாது. சரி, நீ எதுக்கு போன் பண்ண? அதுவா, ஒண்ணும் இல்ல சக்தி, சும்மாதான் பண்ண. இல்லடி, நீ ஏதோ கேட்க வந்த. அது பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ண. காலையில அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அதான் ஃபோன் பண்ண. சரி சரி, ஓகே ஓகே. சரி சக்தி, நீ பாரு, நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன், சரியா? சரி ஓகேடி, பாய். முடிஞ்சா? ஏய், திரும்ப அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டல. இப்ப எதுக்கு உன் தங்கச்சி கிட்ட நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? அட விடுங்க மாமா, அப்படியாச்சும் எங்க வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷப்படட்டும். சரி மாமா, அப்படியே சூட்டோட சூட்டா எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? முதுகு லேசா அரிக்குது, உங்க பொண்ணான கையால அத கொஞ்சம் ப்ளீஸா. மாமா கம் ஆன். மாமா சும்மா முறைச்சுக்கிட்டே நிக்காதீங்க மாமா. என்னமோ இதுக்கு முன்னாடி செய்யாத மாதிரி இவ்வளவு சீன் போடுறீங்க. ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு அடிபட்டு இருந்தப்போ. ஏய், அப்போ உனக்கு பிசிக்கலி டேமேஜ் ஆயிருந்தது.
அதனால ஹெல்ப் பண்ண. இப்ப என்னால முடியாது. மாமா ப்ளீஸ் மாமா, முதுகு ரொம்ப அரிக்குது மாமா. 10 நிமிஷத்துல உன் கை காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீயே சொரிஞ்சு. மாமா அது வரைக்கும் எப்படி மாமா அரிப்பு தாங்குறது? சொரிஞ்சு விடுங்க மாமா ப்ளீஸ் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. திரும்பி தொலை. மாமா லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மாமா ரைட் சைடு ரைட் சைடு. ஏய் ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டா சொல்லு. சரி 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 ஓகே 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 ஓகே. கோச்சிக்காதீங்க மாமா கோச்சிக்காதீங்க. அங்கதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏய் கொஞ்சம் கீழ கொஞ்சம் கீழ. சொரிஞ்சிட்டோமா மாமா? இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் மாமா. பேசாம கை கழுவாமே விட்டுலான்னு தோணுது மாமா. ஏன்னா இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு நிரந்தரமா கிடைச்சது இல்ல மாமா. அதே மாதிரி இந்த சந்தோஷமும் இல்லாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்ன மருதாணி சவக்காம போயிடும் பயமா இருக்கா? கவலையப்படாத, கண்டிப்பா இந்த மருதாணி செவக்கவே செவக்காது. அதனால இப்பவே நீ கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு அதை தைரியமா ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இரு. புரியுதா? இந்த சின்ன பிள்ளைத்தனமா அழாத. அதை நிப்பாட்டு. இந்த சக்திக்கே அழகு என்னன்னு தெரியுமா? உன்னோட திமிரு தான். யாரு சொல் பேச்சு கேட்காம திமிருத்தனமா பேசல, அதுதான். இந்த மாதிரி சென்டிமெண்டா அழுகிறதுலாம் உனக்கு செட்டே ஆகாது. மாமா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மாமா. என்ன? என் கண்ணில் வர கண்ணீரை கொஞ்சம் தொடச்சு விடுங்க மாமா. அதெல்லாம் நீயே தொடச்சுக்கோ. தொடச்சு விடுங்க மாமா. அதான் என் கையில மருதாணி வச்சிருக்கீங்கல்ல. மாமா ப்ளீஸ் மாமா. தேங்க்ஸ் மாமா. எதுக்கு? நீங்க என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் மாமா. உங்களுக்குள்ள இருக்கிற லவ்வை நான் வெளியில வர வச்சிருவேன் மாமா. அம்மா எதுக்குமா இப்படி சிரிக்கிற? இல்லம்மா, இந்த சிவா பையன் சக்தி கையில மருதாணி வச்சதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த ரஞ்சித் பையன் சரி அந்த கங்கா ஐஸ்வர்யா கையில மருதாணி வச்சது நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுமா. அத்தை, முதல்ல அவங்கள சிரிக்க வேணும்னு சொல்லுங்க அத்தை. நீங்க சொல்றத கேட்டுதான் இத்தனை நாள நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன். இன்னைக்கு அந்த கங்காவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னதும்
நீங்க சொன்னதுக்காக தான். ஆனா இந்த பாட்டி எப்படி கிண்டல் பண்ணுது பாருங்க. மா கொஞ்சம் சும்மா இருக்கியாம்மா? பாவம் அவ எவ்வளவு ஃபீல் பண்றா பாரு. அம்மாடி ஐஸ்வர்யா, வாழ்க்கையில நாம நினைச்சதை அடையணும்னா சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு தாமா ஆகணும். பாட்டி, அந்த சில விஷயங்களை பொறுத்துக்க நான் ரெடி. ஆனா நீங்க கலாய்க்கிறதெல்லாம் என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஏடாகுடமா பண்ணீங்கன்னு வைங்க, அந்த சக்திக்கு வச்சிருக்கிற ஆசிட உங்களுக்கு வச்சிருவேன். ஐயோ, அவளுக்காவது மருதாணியில வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல வச்சிருவேன், ஜாக்கிரதை. அம்மாடி, என்னம்மா இவ எனக்கே சாப்பிடுற சாப்பாட்டுல ஆசிட்டு கலந்துருவேன்னு சொல்றா. நீயும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? மா அவ சொன்னா செஞ்சிருவாளா? நம்ம ஐஸ்வர்யாமா அப்படிலாம் செய்ய மாட்டா. அவ ஏதோ கோவத்துல சொல்றா, நீயும் அந்த சீரியஸா எடுத்துக்கிற. நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எப்ப அந்த சக்தி கை கழுவுவா, எப்ப அவ கை வெந்து போகுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. அம்மாடி, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நீ பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குமா. இத பாரு, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த அம்மாவே இருக்கேன். அம்மா, நீ கரெக்டா தானே மருதாணிய வச்ச? ஆமாமா. அதுல எந்த சொதப்பலும் இல்லையே. சேச்சே, எந்த சொதப்பலும் இல்லம்மா. அம்மா, நீ நல்லா யோசிச்சு சொல்லுமா. நீ எதையாவது மாத்தி கீத்தி எடுத்துட்டு போனியா? எதுவும் இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். அந்த மருதாணி சக்தி கையில தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ஐயோ அம்மானு கத்த போறா. அதான் எனக்கு வேணும். அவ கத்தணும், அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இன்னைக்கு நீ நினைச்சது கண்டிப்பா நிறைவேறுமா. கடவுளே, இந்த மருதாணி காய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த மருதாணி நல்லா செவப்பாயி எல்லாரும் முன்னாடியும் என் மாமா என் மேல அன்பா இருக்காருன்னு ப்ரூவ் ஆயிடணும். பல பேர் உன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க. ஆனா நான் எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான் எனக்காக கேக்குறேன். என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இந்த மருதாணி செவக்காம போயிட்டா மாமா மனசுல இன்னும் பெரிய கேப் வந்துரும். அப்படி கேப் வந்துருச்சுன்னா அது நாங்க பிரியறதுக்கு காரணமா அமைஞ்சிரும். அது நடக்க கூடாதுன்னு தான் மருதாணில நீலகிரி தைலத்தை கலந்தோம். அதை தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. கடவுளே, என் கூடவே இருந்து ஒரு நல்ல வழி காட்டுவேன்னு நம்புறேன். ரெண்டு பேர் கை காட்டுங்க. இன்னும் காயில. ஐஸ்வர்யா நீ காட்டு. காயறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். ப்ரோ, காயறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகுமா? அட என்ன ப்ரோ, யார் கை நல்லா செவந்திருக்குன்னு பாக்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? நல்ல கேள்விதான். சரி, டைம் பாஸ் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாம் ப்ரோ. ஆனா இது ஒரு புது வகையான விளையாட்டு. அப்ப அதை ஆடிடுவோம். ஆரம்பிங்க. எப்படி விளையாடுறதுன்னு சொல்லுங்க. பொதுவா வயித்துல குழந்தைய வச்சிருக்கவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வித்தியாசமா மருதாணி வச்சுக்கிட்டவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆசையை சொல்லணும், அதை அவர் நிறைவேற்றணும். இதுதான் விளையாட்டு. உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ம், அப்போ ஐஸ்வர்யா உங்ககிட்ட கேட்பாளா? அதுதான் இல்ல. இது ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஐஸ்வர்யாக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. சோ இதுல சக்தியும் சிவா ப்ரோ மட்டும் தான் விளையாட குவாலிஃபை ஆனவங்க. சிவா ப்ரோ, ஆ? எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா என் மீனு குட்டிக்கு இந்த உலகத்தையே கொண்டு வந்து காலடியில வைப்பேன். ஐயோ, இது வேறயா? என்ன பண்றது? இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தான் வாசலை தேடி வருது. கலக்குங்க கலக்குங்க. சக்தி என்ன கேக்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்து அசத்துங்க. சரியா? ஒருத்தன் உலகத்தையே காலடியில் வைப்பேன், உருளைக்கிழங்க வேக வைப்பேன்ட்டு. சுந்தர் சாமி, இந்த விளையாட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லவே இல்லையே. ப்ரோ, இந்த விளையாட்டுக்கு நீங்க வரீங்களா இல்லையான்னு உங்களுக்கு ஆப்ஷன்லாம் யாரும் கொடுக்கவே இல்லை.
நீங்க விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறோம். ஓகே, கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. சிவா ப்ரோ வந்து சக்தி பக்கத்துல நில்லுங்க. போங்க ப்ரோ. சக்தி, போங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளு. அண்ணா அட போங்க ப்ரோ. உங்க அண்ணன் இன்னைக்கு மாட்டினாரு. போ 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 போ. சக்தி, கேளு சக்தி. உன் மனசுல உள்ளதெல்லாம் கேளு. நீ ஆசைப்பட்டதை கேளு. இவ சும்மாவே இடகுடமா தான் கேட்பா. இப்ப வேற எல்லாரும் இருக்காங்க. சக்தி, உன் மனசுல உள்ளதெல்லாம் கேளு. நீ ஆசைப்பட்டதை கேளு. சக்தி, நீ கேளு சக்தி. மாமா, நீங்க காலம் முழுக்க என் கூடவே இருக்கணும் மாமா. என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. இருப்பீங்களா மாமா? நான் உங்க கூட வாழ்ற ஒவ்வொரு நொடியும் உங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. என் கூடவே இருப்பீங்களா மாமா? ஏமா இவன் சொல்லிடுவானாமா? மோ கடுப்பேத்தாதம்மா, கொஞ்சம் சும்மா இருமோ. ப்ரோ, கேட்டதுக்கு பதில் சொல்லு ப்ரோ. கையில் இருக்கிற மருதாணிய கழுவு. உன் கேள்விக்கான பதில் அதில் இருக்கு.